என் உயிரான உயர்சாதி சத்திரியர் என சொந்தங்களே, தென் தமிழகத்தில் தேவர் சமுதாயம் உயர் பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயங்கி கொண்டிருக்கிறாங்க சில சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதன் வெளிப்பாடு இசக்கிராஜா தேவர் அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபாண்டமான குற்றச்சாட்டுகள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கள்ங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஆதாரம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அஜித்குமார் மரணத்தில் ஆகட்டும், சாத்தாங்குளம் மரணத்தில் ஆகட்டும், அந்த காவல்துறை அதிகாரிகளை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்ல கிடையாது. காவல்துறை அதிகாரியுடைய ஜாதி குற்றம் சொல்ல கிடையாது. எல்லாருமே சொன்னது என்னென்னா, யாரைன்னா அந்த அரசாங்கத்தை குற்றம் சொன்னாங்க. அரசாங்கத்து மேலே தான் தவறுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போத்த நிலைமை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் சொந்தங்களே. நீங்கள் இப்போத்த பதிவுகள் எல்லாம் இந்த நடுநிலைவாதிகள் எல்லாம் போடக்கூடிய பதிவுகள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சொந்தங்களே. போடக்கூடிய பதிவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இசக்கிராஜா மிகப்பெரிய ஜாதி வெறியன், அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்களே ஒழிய இந்த அரசாங்கத்து மேலே போடலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசக்கிராஜா அவர்கள் மீது வந்து திட்டமிட்ட இந்த உளவியல் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து எப்படியோ நீக்கணும், பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி போராட்டங்கள் ஆகட்டும் இதாகட்டும் அதுக்கு மிகச்சிறந்த பலிக்கடாகவும் ஆக்கப்பட்டார். அவர்கள் தற்காப்புக்காக சொன்னவர். உண்மையிலே சொல்கிற சத்திரியர் என்ன சொன்னாங்க, சத்திரியர் என்ன தவிர இந்த தேவரோ வன்னியராகவோ அல்ல செட்டியாராகவோ கவுண்டராகவோ நாயக்கராகவோ வேறு எந்த இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தாழ்ந்த சமுதாயத்துக்கார சார்ந்தவராக இருந்திருந்தால் இன்னாரும் இந்த இசக்கிராஜா தேவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர்களாக ஆக்கப்பட்டிருப்பார், மிகப்பெரிய போராளி ஆக்கப்பட்டிருப்பார். இப்படி போட்டிருப்பாங்க. எப்படின்னா, பட்டியல் என்ன வீரன் காவல்துறை அதிகாரி தன்னை தாக்க வந்தவர் மீது வீரத்தோடு துப்பாக்கியோடு சுட்டார் வீரன் அப்படின்னு இப்படின்னெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா சத்திரியர் இனத்தை சேர்ந்தவர், தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால அரசியல் அதிகாரம் பெற்றுவிடக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு வந்து பார்த்திங்கன்னா இசக்கிராஜா தேவர் அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா இப்படி அவாதமான குற்றச்சாட்டு சத்திரியரின இசக்கிராஜா தேவர் மீது மட்டுமல்ல குற்றச்சாட்டு சொந்தங்களே, சத்திரியரின காவல்துறை அதிகாரிகள் மீது எல்லாம் தொடர்ந்து திட்டமிட்டு வந்து பதவியிலிருந்து நீக்க வைக்க வேண்டும். சத்திரியரின காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பதவியிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்ட கும்பல்கள் வேலை செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோஸ்லேயே நிறையா பக்கம் நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா காவல்துறை அதிகாரி ஜாதி விரிமிக்க காவல்துறை அதிகாரி பதவி நீக்கம் செய்யணும், பிசிஆர் கேஸ் ஓடணும் அப்படின்னு சொல்லி பல பகுதிகளில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. அதன் முன்னோட்டம் அதன் வெளிப்பாடே இந்த இசக்கிராஜா தேவர் அவர்கள் மீதான குற்றச்சாட்டும் கூட. தொடர்ந்து இந்த சத்திரியரின காவல்துறை அதிகாரி சத்திரியரினத்தை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தொடர்ந்து இது போல் பல சம்பவங்களை காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்கங்கிறத 100க்கு 100 இந்த காவல்துறையினரை குறிவைத்து அந்த சமூகத்தை சேர்ந்த நபர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கிறது 100க்கு 100 உண்மை. காவல்துறையில் பணியாற்றக்கூடிய சத்திரியரின மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சொந்தங்களே.